சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 1,00,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புறநகர் அரசு மருத்துவமனையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 66 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் சோழிங்கநல்லூர் அரசு புறநகர் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1,1773 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளத்துடன் 5 அடுக்குமாடிகளை கொண்ட இந்த மருத்துவமனை 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாகும். இங்கு அவசர சிகிச்சை பிரிவு, தீக்காய பிரிவு, பச்சிளம் குழந்தை பிரிவு மற்றும் மனநல ஆலோசனை மையம் என அனைத்து வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த மருத்துவமனையை திறந்து வைத்த பின் அறுவை சிகிச்சை அரங்கை துணை முதலமைச்சர் பார்வையிட்டார். இதையடுத்து சென்னை கண்ணகி நகரில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன கபடி உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன நூலக கட்டடம் ஆகியவற்றையும் துணை முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ நிதி மூலம் கட்டப்பட்ட கபடி அரங்கை திறந்து வைத்து கபடி போட்டியையும் துவக்கி வைத்தார். விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், ஜெர்சிகள், காசோலைகள் உள்ளிட்டவற்றையும் வழங்கி ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மதிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ், பிரபாகர் ராஜா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த துணை முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் துணை முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்து பொதுமக்கள் மகிழ்ந்தனர்.